friends, welcome to Ronnie Tales. Product design can என்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மெட்டீரியல் என்னன்னு பார்க்கலாம். நம்ம ஸ்லீவோட அடிப்பகுதியில் இதிலேருந்து ஒரு 1 inch மேலே மார்க் பண்ணியிருக்கேன், லைன் மார்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் இதில் வந்து ஒரு 1 inchக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நம்ம மார்க் பண்ணிவிட்டு இந்த 1 inchக்கு நடுவில் ஒரு திலகம் செட் ஸ்டோன் எடுத்திருக்கேன். இதை வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். நம்ம வந்து லீஃப் மார்க் பண்ணிவிட்டு இதுலேருந்து ஒரு வளைவு மார்க் பண்ணிக்கலாம். லீஃப் அவுட்டில் வரத மாதிரிக்கு இப்போ நம்ம வளைவு மார்க் பண்ணி லீஃப் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதில் வந்து சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். நம்ம ஃபேப்ரிக் போட்டுக்கலாம். நீடில் வந்து நம்ம உள்ளே போட்டுக்கலாம். பீட்ஸ் ஒட்டிலும் இது நல்லா ட்ரை ஆகட்டும். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து சைடு ஸ்டிச் போட்டுக்கிடுவோம். லீஃப் வந்து பீட்ஸ் வந்து எண்ணிக்கையில் போட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாம் கரெக்டாக இருக்கும். இதில் எத்தனை பீட்ஸ் போடுவீங்களோ அதே மாதிரி எல்லாத்துலேயும் போடுவீங்களோ போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். நம்ம இது மாதிரி எல்லாம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பீட்ஸ்லாம் போட்டோம். பீட்ஸ்லாம் போட்டுவிட்டு ரெட் கலர் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். 6 + 6 12 strands எடுத்திருக்கேன். நம்ம இதில் போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 5 எடுத்திருக்கேன். நீடில் வந்து பீட்ஸை ஒட்டிலும் எடுக்கணும். அது மாதிரி த்ரெட்டு வந்து இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கிற மாதிரி போடணும். இப்போ இதில் ரெட் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் நம்ம வந்து க்ரீன் போடணும். அப்படிங்கிறதெல்லாம் இதை விட்டுட்டு இதில் ரெட் கலர் போட்டுக்கலாம். இப்போ நான் க்ரீன் கலர் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். இதுவும் 6 + 6 12 strands எடுத்திருக்கேன். நம்ம அதில் எப்படி போட்டோமோ அதே மெத்தடு தான் இதுவும். த்ரெட் ஒர்க்குக்கு நீடில் நம்பர் 5. த்ரெட்டை வந்து லெஃப்ட் ஹேண்ட் இந்த மாதிரி பிடிச்சிட்டே போடுங்க. த்ரெட் வந்து நல்லா கிராஸ்லேயே போட்டிங்கன்னா நல்லா நீட்டாக இருக்கும்.
இதில் போட்டுட்டு இதில் போட்டுக்கலாம். இப்போ நான் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். சிங்கிள் த்ரெட்டை டபுளாக ஃபோல்டு பண்ணி எடுத்திருக்கேன். நீடில் நம்பர் 5 எடுத்திருக்கேன். நம்ம இதில் வந்து செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். வளைவு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதில் வந்து செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். த்ரெட்டை வந்து லெஃப்ட் ஹேண்ட் இந்த மாதிரி பிடிச்சிட்டே போடுங்க. நம்ம வந்து செயின் ஸ்டிச் வந்து 2 லைன் போட்டிருக்கேன். போட்டுட்டு அதுக்கப்புறம் சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம் ஃபேப்ரிக்கில் போட்டு. நீடில் வந்து உள்ளே போட்டுட்டு அப்புறம் திரும்ப எடுக்கணும். அப்போ தான் வளைவு வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம பீட்ஸ் போட்டு ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். ஜர்தோ ஸ்ப்ரிங்குள்ளே நீடில் கொண்டு வரணும். ஜர்தோ ஸ்ப்ரிங் வந்து ரொம்ப இழுக்க வேண்டாம். இந்த மாதிரி எல்லாமே போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து இதில் ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். ஜர்தோ ஸ்ப்ரிங் வந்து நான் ஒரு அரேஞ்ச் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுக்கோ இல்லையா ஜர்தோ ஸ்ப்ரிங், அதுக்கு மேலே வர்றத மாதிரி போடணும். பீட்ஸை ஒட்டிலும் நீடில் எடுக்கணும். நம்ம இது வரைக்கும் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதிலேருந்து நீடில் எடுத்துக்கலாம். ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக்கில் போட்டிருக்கேன்.
3 பீட்ஸ்க்கு இடையில ஒரு சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து நம்பர் 5 ஆன்டிக் பீட்ஸ் போட்டுக்கலாம். நம்பர் 5 ஆன்டிக் பீட்ஸும் சுகர் பீட்ஸும் போட்டுக்கலாம். பீட்ஸை ஒட்டிலும் நீடில் எடுத்துட்டு நம்ம சுகர் பீட்ஸை ஒட்டிலும் நீடில் வந்து உள்பக்கம் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம இதில் வந்து நம்ம 2 பீட்ஸ்க்கு இடையில ஒரு சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். நீங்கள் கம் போடாமல் பீட்ஸ் போட்டிருந்தீங்கன்னா நம்ம சைடு ஸ்டிச்சே போடாமல் நம்ம ஸ்டார்டிங்கில் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக் க்ளூ போட்டிங்கன்னா கண்டிப்பாக சைடு ஸ்டிச் வந்து போடணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் நம்பர் 5 ஆன்டிக் பீட்ஸ் ஒன்று போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை சுற்றிலும் நம்ம வந்து சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். நம்ம சுகர் பீட்ஸ் எடுத்தோம் இல்லையா, அது பக்கத்தில் நீடில் வந்து நம்ம உள் பக்கம் போட்டுக்கலாம். 10 பீட்ஸ் எடுத்திருக்கேன். இதுலேயும் நம்ம 3 பீட்ஸ் கடையில் ஒரு சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ நம்ம சுகர் பீட்ஸை ஒட்டிலும் நீடில் எடுத்துக்கலாம். இப்போ 3 சுகர் பீட்ஸும் நம்பர் 5 ஆன்டிக் பீட்ஸ் ஒன்று எடுத்துக்கலாம். மாதிரி இதுக்கு நேராக எடுத்துக்கலாம். ஆன்டிக் பீட்ஸை ஒட்டிலும் நீடில் வந்து நம்ம உள்பக்கம் போட்டாச்சு. போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம சுகர் பீட்ஸை ஒட்டில் நீடில் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து 2 சுகர் பீட்ஸும் ஒரு ஆன்டிக் பீட்ஸும் எடுத்துக்கலாம். இப்படி ஸ்ட்ரைட்டாக போடாமல் கொஞ்சம் கிராஸில் வராத மாதிரிக்கு திரும்பவும் நம்ம வந்து சுகர் பீட்ஸை ஒட்டில் நீடில் எடுத்துக்கலாம். 2 சுகர் பீட்ஸு ஒரு ஆன்டிக் பீட்ஸ். இதில் ஒரு ஆன்டிக் பீட்ஸும் ஒரு சுகர் பீட்ஸும். இப்போ நம்ம வந்து பீட்ஸ்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம 2 செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம். 2 லைன் வந்து செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். போட்டுட்டு இப்போ நம்ம வந்து ஸ்லீவில் வந்து அங்கங்கே நம்ம பீட்ஸ் போட்டுக்கலாம். நம்பர் 5 ஆன்டிக் பீட்ஸும் அதை சுற்றிலும் சுகர் பீட்ஸும் போட்டுக்கலாம். நம்ம இங்கே போட்டிருக்கோம் இல்லையா, அதே தான். இப்போ நம்ம இந்த பீட்ஸை சுற்றிலும் செயின் ஸ்டோன் போட்டுக்கலாம். த்ரெட் வந்து நான் 2 + 2 4 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். த்ரெட்டை வந்து லெஃப்ட் ஹேண்ட் இந்த மாதிரி பிடிச்சிட்டே போடுங்க. இந்த லூப்புக்குள்ளே நீடில் கொண்டு வரணும்.
நம்ம ஃபுல் ரவுண்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் நீடில் உள்ளே போட்டுட்டு அடுத்த பீட்ஸ் கொண்டு வந்துடலாம். செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் நம்பர் 5 ஆன்டிக் பீட்ஸும் சுகர் பீட்ஸும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து நெக் டிசைன் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். நெக் டிசைன் வந்து நம்ம ஸ்லீவ் போட்டாலே அதே மாதிரி தான் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு 2 லைன் வந்து ஜரி த்ரெட்டால் செயின் ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் சில்க் த்ரெட் ரெட் கலர் சில்க் த்ரெட்டால் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். அப்புறம் சுகர் பீட்ஸு, அப்புறம் ஜர்தோ ஸ்ப்ரிங், திரும்ப ஒரு லைன் சுகர் பீட்ஸு, அதுக்கப்புறம் 2 லைன் வந்து செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம். போட்டுட்டு அதுக்கப்புறம் இது லீஃப் மாதிரிக்கு நம்ம வந்து த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்கோம். நம்ம ஸ்லீவ் பண்ணோம் இல்லையா, அதே மெத்தடில் தான் பண்ணியிருக்கோம். பாருங்கள், ரொம்ப சூப்பரான டிசைன், ரொம்ப சிம்பிளான எலகனில் இருக்குது. நெக் வந்து இந்த மாதிரி தான் வரும். ஸ்லீவோட டிசைன் பாருங்கள். ஸ்லீவ் வந்து நான் ஷார்ட் ஸ்லீவ் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஸ்லீவோட லென்த் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் பீட்ஸை மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே நீட்டாக இருக்கும். பாருங்கள், ரொம்ப நீட்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.